கிறிஸ்துத்தம் இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு எப்படி பலி செலுத்தணும், எப்படி பலி செலுத்தக்கூடாது. முக்கியமாக அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். மாம்சத்தினுடைய ரத்தத்தில் இருக்குது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம், அதனால் யாரும் ரத்தம் பூசிக்கக்கூடாது சொன்னாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இன்றைக்கி எந்த ரத்தம் தெரியுமா? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நீங்கள் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேகர் நினைக்கலாம், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, ஏசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ரத்தம் செஞ்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி வாழணும், அவரை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படணும். இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கல மாறுவீங்க. அவர் நமக்காக எல்லா பாடியும் பட்டுட்டாங்க. இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதே பக்கம் பாவம் செய்யாமல் வாழணும், ரொம்ப முக்கியம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நம் வாழ்வை அர்ப்பணித்து தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்கு நினைந்தப்பா, இந்த நாளில் ஏசப்பா எங்களுக்காக ரத்தம் செஞ்சீங்க. அந்த ரத்தத்தால் நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படவும் மனம் திரும்பி வாழ உடைச்சிங்க. ஏசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இதுவே செய்தியின் முடிவாகட்டும்.